டிபி சரவணன். ஸோ அவரை போய் நாங்கள் மீட் பண்ணும்போது இட் வாஸ் நாங்கள் ஏற்கனவே ஒரு பைலட் ஒன்று ஷூட் பண்ணியிருக்கோம், அதில் நாங்கள் வேலை செஞ்சோம். ஸோ ஐ நோ ஹவு சரவணன் ஒர்க் இஸ். அவரோட டெக்னிக்கலிட்டியாக இருக்கட்டும், நம்ம கேட்ட விஷயத்த, நம்ம யோசிக்கிற விஷயத்த அப்படியே படத்தில் போட்டு காட்டுற அளவுக்கு அவ்வளோ சிங்கான ஒரு டிபி. இந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணது வந்து அதோட பேக்கேஜ் எல்லாமே பார்க்கும்போது C300 தான் பைக்கு தான் இருந்துச்சு. அப்போ கதைலாம் கேட்டு முடிஞ்சு நான் ரெக்கிலாம் போய் முடிஞ்சு வந்தோன்னே பார்த்தாக்கா அந்த இது சரியாக வராதுன்னு சொல்லி டிராகனுக்கு நானே மாற்றிட்டேன் கேமராவை. ஸோ மாற்றி முடிஞ்ச வேலை செய்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு செஞ்ச சீரீஸ் வந்து நான் தமிழ்லட்சுமிலாம் வந்து C300 தான் போச்சேன், இது வந்து டிராகன் போச்சேன். ஏன்னா அந்த கதைக்கு இது தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி, ஏன்னா மழை வெயிலில் பகலில் வேலை செய்கிறோம். ஸோ அது வந்து கிரேடிங்லாம் வந்து சரியான சொன்னாங்கன்னு சொல்லி இதுக்கு வந்தோம். இஸ் ஃபேண்டாஸ்டிக். லைக் லைட்டிங் இருக்கட்டும், லைக் நானே போய்ட்டு இல்லை நான் இந்த சீனு சின்ன சீன் தான் டக்குன்னு பண்ணிடுவோன்னா கூட இல்லையா நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு லைட்டு ஒன்றும் நிறையா லைட்ஸ்லாம் இறக்கி பின்னாடி டெப்த் லைட்டை செட் பண்ணி ஸோ தட் அவர் திருப்பி என்கிட்ட சொல்கிறது கலர் கிரேட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வி மஸ்ட் நாட் கிவ் சம்திங் 2 LED மட்டும் வச்சு ஷூட் பண்ணுறது ஷூட்டிங்கில். ஸோ தட் இஸ் சரானே who shot about 120 scenes குருதிமலை. Then we have Devan who shot another 120 scenes. Devan அண்ணன் எப்படின்னா என்ன ஆச்சுன்னா நாங்கள் we shot with சரானே first. And எங்களுக்கு இருந்த டைமுக்கு சரானே எங்களுக்கு செஞ்சு கொடுத்து 120 scenes. Then I had to extend another 20 days of shoot because I was shooting on rain. So it's a very long process to shoot. So எங்களுக்கு 40 நாள் பத்தல. So I had to add another 20 days. So when I had 20 days, I had to look for another person who can replace Sarane, who's as good as Sarane. We started looking, then we found Devan. Total contrast இருந்துச்சு வேலை செய்யறதுக்கு. இப்போனா Sarane is very hyper on set, Devan is very cool on set. Like if I'm approaching Sarane on a scene, and the discussion is in a different part இருக்கும். When I'm approaching Devan, and the discussion is a different part. ஸோ அந்த இதுலேருந்து வேலை செஞ்சது எனக்கு டு சேஞ்சுன்றதே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் வாட் ஐ டோல்ட் தேவன் அண்ணா வாஸ் இட் ஹேஸ் டு மேட்ச் சரானஸ் ஒர்க். பிகாஸ் நம்ம எடுத்த மெயின் சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு பட் 120 சீன்ஸும் வந்துட்டு வேறு கலரில் இருக்குது, இது வேறு கலரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசும்போது எஸ் சரி பரவாயில்ல நான் எல்லா ஃபுட்டேஜும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு தேவன் அண்ணன் என் கூட உட்காந்து எல்லா ஃபுட்டேஜும் திருப்பி வென் த்ரூ வித் மீ. சரி இந்த படத்துக்கு தான் கலர் அப்படின்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இதிலே வேலை செய்வோன்ட்டு ட்ரை டு மேட்ச் சரானோட கலருக்கு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணார். அண்ட் ஐ பிலீவ் ஹி ஹஸ் மேட்ச்ட் இட். சினிமாட்டோகிராஃபி வந்து நம்ம சரான் பண்ணியிருந்தாங்க. சரான் ஐ ஹேட் அ பிளான். ஆரம்பத்துலேயே நாங்கள் ஏற்கனவே சரானோட வேலை செஞ்சுருந்தோம், ஒரு தடவை நான் வேலை செஞ்சுருந்தேன். அண்ட் நான் பார்த்த சினிமாட்டோகிராஃபர்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான சினிமாட்டோகிராஃபர்ஸ். ஐ ஒர்க் வித் மெனி டிபிஸ் அண்ட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ இந்த படம் சீரீஸ் கொண்டு போகிறதுக்கு போதே வந்து ஐ ஹேட் மை ஐடியா இன் மை மைண்ட் தட் இது செஞ்சால் சரானா கிட்ட தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு மண்டேல. தென் ஐ புட் ஆன் த டேபிள் இந்த மாதிரி சரான் எடுக்கலாம், விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. தென் நான் போய் சரான்கிட்ட பேசினேன், கதை சொன்னோம், 2-3 விஷயம் சொன்னோம், அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு. அவருக்கும் பிடிச்சிருந்துச்சி. தென் பேசி உக்காந்து ஒரு 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 நல்ல ஒரு தரமான ஒரு கதை கொடுக்கலாம் அப்படின்னு 2 பேரும் நாங்கள் முடிவு எடுத்துட்டு தென் வி ஜம்ப் இன் டு திஸ் ப்ராஜெக்ட். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் விஷுவலி எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, இந்த டெக்னிக்கல் டீம் விஷுவலி எந்த அளவுக்கு இது போட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும்னு நான் நம்புகிறேன். என் காஸ்ட் ஸோ சீக்கிரம் நிறையா ரொம்ப பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நான் போலீஸ் சீரீஸ்லாம் நிறைய பண்ணுறேன் அப்படின்னா அந்த கேரக்டரில் தான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த வகையில் நான் ரொம்ப எதுவும் ப்ரிப்பேர் ஆகுது. நிறைய இன்டர்வியூலாம் சொல்லிட்டேன், ஐ எம் நாட் அன் ஆக்டர், அவ்வளோ நல்லா நடிப்பு வராது அப்படின்னு எல்லாத்துக்கிட்டும் சொல்லிட்டேன். இது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. டேரக்டர் சொன்னாலும் அவரை என்னென்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நான் வந்து காலகாலமாக சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், நடிப்பு சரியாக வராது எனக்கு. பட் இந்த போலீஸ் கேரக்டர் அப்படின்றது வந்து எனக்குள்ள ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக நீங்கள் பார்க்கலாம். அப்போ நான் எது செஞ்சாலும், நான் இங்கே டர்ன் பண்ணலாம், அங்கே பண்ணாலும், நான் டைலாக் பேசலாம், கொஞ்சம் நம்புறதுக்கான அறிகுறி நிறையா இருக்கும். ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஆமாண்டா இவன் போலீஸ்காரன் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற நம்பிக்கை வர்ற அளவுக்கு ஒரு கதாபாத்திரமாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் வந்து என்னை ப்ரிப்பேர் பண்ணேன். லைக் ஐ ரோட் திங்கிங் அவர் சிக்கனை தான் இந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சுட்டு ஐ கால்ட் ஹிம் ஒன் டே. ஐ செட் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று சீரீஸ் ஒன்று செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினப்போ
சரி வாங்க என்ன கேரக்டர்னு கேட்டிருந்தாரு. போலீஸ் கேரக்டர்னு சொன்னேன்னா ஐயோ போலீஸ்லாம் செய்ய மாட்டேன், நான் இருக்குமே நிறைய போலீஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஸோ போலீஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் இல்லை இது வேறு மாதிரி இருக்கும், யூ ஹேவ் டு ட்ரை, இட்ஸ் அபவுட் ஒரு ஃபாலன் காப் மாதிரி, நீங்கள் கேட்டு பாருங்க கதையை அப்படின்னு சொன்னேன். ஈ கால்ட் அஸ் டு கம் டு ஒரு கடைக்கு வர சொல்லியிருந்தார் பூச்சோங்க. ஸோ மீ சதீஷ் அண்ட் மை ஒய்ஃப் யுவன் போனோடனே சதீஷ் கதையை ஃபுல்லாக நரேட் பண்ணாங்க. சதீஷ் நரேட் பண்ண இதுலேயே வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போனோடனே ஸோ வாட் ஐ டோல் ஹிம் வாஸ் தட் ஹி ஹேஸ் டு கட் இஸ் அவர் வேறு ஒரு ப்ராஜெக்டாக நல்லா நீட்டாக முடிவு வளர்த்துருந்தாரு. ஐ டோல் ஹிம் யூ ஹேவ் டு கட்னேன் அப்படின்னு சொன்னேன். என்கிட்ட ஹெசிடேட்டே பண்ணாமல் உடனே போய்ட்டு முடியெல்லாம் வெட்டிட்டு தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரத்துக்கு தாடி வளர்த்துருந்தாரு, அதையும் எடுத்துட்டாரு. தென் பிகாஸ் ஹி டோல் மீ தட் ஹி சீஸ் சம்திங் இன் த ஸ்கிரிப்ட்ன்றது தான் அவர் சொன்ன ஒரு விஷயம். ஸோ மீ அண்ட் சதீஷ் ஃபெல் லைக் ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஃப்ரெஷ் டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன். அவர் வந்து ஒரு சீரியல் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ரெண்டு இதுக்கு முன்னுக்கு சீரியல்லாம் பண்ணியிருக்கலாம், வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் என்னை பொறுத்தவரையில் ஒரு ப்ராட்காஸ்டிங் லெவலுக்கு ஒரு நேஷ்னல் டிவி இல்லைன்னா அது ஒரு சேட்டலைட் டிவியில் வர்ற ஃபர்ஸ்ட் சீரீஸ்ன்னு சொன்னால் அவருக்கு உறுதிமலையாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது வாட் ஐ செட் ஐ வுட் சரண்டர் மை செல்ஃப். ஏன்னா நான் வந்து என்னோட ஸ்டைலில் பண்ணிட்டு போகலாம். என்னோட ஸ்டைல் என்னன்னு சொன்னால் நான் ஸ்கிரிப்டை கூட மனப்பாடம் பண்ணுவேன். லொக்கேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் 2-3 ரேஸில் போனால் தான் டைலாக் எனக்கு மனப்பாடம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயினான ஒரு காய் நான். எனக்கு நீங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு எவ்வளோ பணம் கொடுத்து நீங்கள் ஸ்கிரிப்டை பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னால் கூட செய்ய மாட்டேன். செய்ய முடியாது, செய்ய முடிஞ்சது தானே செய்ய முடியும். சரி எனக்கு வராது. லொக்கேஷனுக்கு வந்து அது 3-4 ரேஸில் போனதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஸ்கிரிப்டை உட்காரும். அந்த என்வாயர்மெண்ட்டை சுற்றி மித்தவங்க எப்படி நமக்கு ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் என்னோட டைலாகும் வெளியே வரும். ஸோ அதை அவர்கிட்ட கிளியராக சொல்லிவிட்டு அவருக்கு அது புரிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டில் நடிக்கும் போது நான் என்னோட அவுட்ஃபிட்லேருந்து என்னோட கெட்டப்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு சின்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்கலாம். அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படின்றத நான் நடிச்சு காட்டினதுக்கப்புறம் அவர் இது கூட இருக்க குறவாக இருக்கும் அவர் சொன்ன மாதிரி நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த லெவலில் வேணால் அவனுக்கு கொஞ்சம் ஒரு 2 பார் 3 பார் குறைச்சிக்கலாம் ஆக்டிங்கில் அப்படின்னப்போ ஐ தாட் இஸ் கோனா கம் பேக் டு மீ. பட் ஈ ஜஸ்ட் வேன் லைக் ஏ ஷுவர் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இ ஸ்டார்டட் கோயிங் ஆன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் சீனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கம்ஸ் டு மீன் சரி இன்டர்ன் இந்த பார் ஓகேயா, இது இப்படி ஏற்றிக்குமா, எப்படி இது ஓகேயா, டைலாக்ஸை மாற்றிக்கலாமா. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் டைலாக்ஸ் மாற்ற முடியாதுன்னு. ஆனால் அவர் ஒன் செட் போய்ட்டு லைக் யூனோ சேஞ்சஸ் எ பீட் தென் ஐ டெல் ஹிம் நோ எனக்கு மாற்ற முடியாது, திருப்பி எடுக்கணும்னா கூட இ டசன் சலிச்சிக்காமல் திருப்பி லைன்ஸை பார்த்துட்டு திருப்பி வந்துட்டு செய்வார். ஸோ சீக்கிரம் வாஸ் கிரேட். அண்ட் மலையிலே நடிக்கணும்னு அந்த ஒரு இது கொடுத்தப்ப இ டின் கம்ப்ளைன், there was நெவர் கம்ப்ளைன். எஸ் நான் மலையில் நடிக்கிறேன், கட் பேடாக இருக்குது, நான் ஒரு 5 டேக் திருப்பி போனால் கூட அவர் யூனோ he comes back and he doesn't say anything. he just சரி சட்டையை ட்ரை பண்ணுவோம் சலிச்சிக்காமல். ஐ திங்க் ஒரு 7-8 வாட்டிலாம் சட்டையை ட்ரை பண்ணி இருந்திருக்காங்கன்ட்டு. ஸோ சிகேனஸ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மேன் அண்ட் அவர் இஸ் அ மோர் தென் ஆக்டர். ஐ திங்க் இஸ் அ வெரி குட் மேன் அண்ட் தேங்க்ஸ் சிகேன. நிறைய ப்ரொடக்ஷன் வந்து நான் ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்து இன்ன வரைக்கும் என்னன்னு சொன்னால் குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த முக்கியத்துவம் குவாலிட்டி கொடுத்தா தான் வந்து ஒரு விஷுவலி நம்ம வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும் ஆடியன்ஸ் படம் பார்க்கும்போது. அது நம்ம பிரித்து பார்க்க தேவையில்லை, இது வந்து ஒரு டிவி சீரிஸ் தானே, இது ஒரு மூவி, இது ஒரு டாக்குமெண்ட்ரி தானே அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடாது. ஒரு சினிமோட்டோகிராஃபி பொறுத்தவரைக்கும் the man behind the camera what they will obviously they will think அந்த விஷுவல் வந்து is supposed to be a storyteller. ஆடியன்ஸ் கிட்ட பேசணும் அந்த விஷுவல். ஸோ அந்த விஷுவல் பேசுறது வந்து பேசிக்கலி ஆளுங்க சொல்கிறது என்னன்னு சொன்னால் சினிமோட்டோகிராஃபின்னா அழகாக இருக்கணும். அது வந்து எல்லா சினிமோட்டோகிராஃபருக்கும் மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம் தான். இது நீங்கள் சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை, இல்லை ஒரு டேரக்டருக்கும் மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம் தான். அது பெரிய விஷயமே இல்லை. அழகாக இருக்கணுன்றது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். எந்த ஃப்ரேம் வச்சாலும் அழகாக தான் இருக்கும். பட் அந்த ஃப்ரேம்குள்ளே அந்த விஷுவல் வந்து மக்கள் பார்க்குறவங்கள்ட்ட பேசணும். அதுதான் முக்கியமாக ஒரு சினிமோட்டோகிராஃபரோ ஒரு சினிமோட்டோகிராஃபியோட சக்ஸஸ் என்னை பொறுத்தவரை. ஸோ அந்த வகையில் இவங்க ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. எங்கெங்கே ட்ராக் ஷாட் வைக்கணும், எங்கெங்கே பேன் ஷாட் வைக்கணும், எங்கெங்கே ஸ்டாட்டிக் ஷாட் வைக்கணும், என்ன மாதிரி ஆங்கிள் வைக்கணும், ஃப்ரேம் வைக்கணும், அவங்க ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆடியன்ஸ் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் விஷுவல். ஸோ அந்த வகையில் சினிமோட்டோகிராஃபி ஒரு நல்ல தரமான ஒரு சினிமோட்டோகிராஃபியாக பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன். கமிங் டு திலீப், எழில்ன்ற கேரக்டர் நாங்கள் எழுதும் போதே இட் வாஸ் சதீஷ் ஃபேவரட் கேரக்டர். லைக் எப்போதும் சொல்லிட்டு இருப்பான் ரோபாஸ்தா ஒரு கேரக்டர் இருக்கணும், ஓட்டச்சிட்டு வரான், பறந்துட்டு வரான். ஸோ அப்படி தான் நாங்கள் எழுதணும் அந்த கதையில். எழில் ஹேஸ் டு பி ரோபாஸ்ட். ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி ரிட்டன் ஃபார் சம்ஒன் எல்ஸ். நாங்கள் அதை எழுதிட்டு when we casted
அண்ட் நாங்கள் வந்துட்டு ஒரு 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 கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டோம். தட் மீன்ஸ் வி ஆர் கோனா ஷூட் நெக்ஸ்ட் வீக். இந்த வாரம் அந்த காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணோன்னே அவரால் எங்களுக்கு கடைசி நேரத்தில் கமிட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஹியர் another ஷூட் தென் அது ஏற்கனவே கமிட் பண்ணியிருந்தாங்க. சம் திங்ஸ் ஹேப்பன். ஸோ கடைசி நேரத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வி கேம் டு திலீப். சரி திலீப்பை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வி கால் திலீப். இந்த கேரக்டர் பற்றி நான் சொல்லணுன்னா, தாகத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கிற மாதிரி கரெக்டான டைமில் எனக்கு இந்த கேரக்டர் வந்து சேர்ந்துச்சு. நான் என்ன மாதிரி எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தனோ அதே மாதிரியான ஒரு ரோல் எனக்கு இந்திரன் கொண்டு வந்தார். இதில் வந்து நான் ஏற்கனவே வந்து நிறையா போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து அதை விட எப்படி வந்து வித்தியாசமாக இருக்க போகுதுன்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். பட் அவங்க ஸ்கிரிப்ட் ரீடிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த கேரக்டரோட டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட சொல்லும் போது ஆப்வியஸ்லி அதை தாண்டி அதை விட வித்தியாசமாக தான் இருக்க போகுதுன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. எப்போவுமே இதுக்கு முன்னுக்கு உள்ள கேரக்டர்லாம் நான் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுவேன். பட் நான் இதுக்கு ஆக்சுவலி நான் ஒன்றும் பெருசாக நான் ப்ரிப்பேர் பண்ணலை. ஏன் நான் பண்ணலைன்னா, நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு கொமர்ஷியலான ஒரு கேரக்டர் செய்யணும், ஒரு மாசான ஒரு ரோல் செய்யணுன்றது தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இது கண்டிப்பாக வந்து இதில் வந்து கதிர்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அவர் தான் வந்து எனக்கு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருப்பார். அதுதான் நம்ம சி குமரேசன் அண்ணன் பண்ணியிருந்தார். அண்ட் அவர் கேரக்டருக்கும் என் கேரக்டருக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும்னா, அவர் பேசவே மாட்டார், நான் ரொம்ப பேசுவேன். அது ஒரு சைட்டு வச்சுக்கிட்டாலும் இது வந்து ஒரு ஆடியன்ஸோட ஒரு கேரக்டராக தான் இருக்க போகுது. ஆடியன்ஸுக்கு வரப்போகிற ஒரு கேள்வியாக இருக்கட்டும், ஆடியன்ஸுக்கு போய் சேர வேண்டிய ஒரு ஆன்சராக இருக்கட்டும், அது வந்து கண்டிப்பாக எழில் தான் சொல்லுவான். அண்ட் இந்த கேரக்டரே வந்து ரொம்ப என்னோட கோ டைரக்டர் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார், ரபஸாக இருக்கான், அந்த ஒரு வெறியோடு இருக்கான் அப்படின்னு சொல்லி எப்பவுமே என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த கேரக்டரே அப்படி தான் இருக்கும். நான் இந்த சீரீஸில் எத்தனை தடவை எவ்வளோ நேரம் ஓடிட்டு இருந்தேன்னு எனக்கே தெரில. ஃபுல்லாக ஓடிக்கிட்டே தான் இருந்தேன். ஏன் அது ஓடிட்டே இருக்கேன்னா, அந்த கேரக்டரோட எனர்ஜி அப்படி இருந்துச்சு. இட்ஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. ஸோ அந்த ஃபுல் ஆஃப் எனர்ஜியே நான் என்டையர் சீரீஸ்க்கு கொண்டு வரது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருந்துச்சு. சரி, வி கால் திலீப் அண்ட் திலீப் கேம் இன். சரி வரேன், அவர் கடிச்சு சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ when I called him, then he was not very like, என்ன ப்ரோ அடுத்த வாரம் ஷூட்டை வச்சுட்டு இப்போ சொல்கிறீங்க, நான் ஒன்றும் ரெடி ஆகலை அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், சரி நான் ஒரே ஒரு எபிசோட் எழிலுக்காக ஒரே ஒரு எபிசோட் இஸ் ஃபுல்லி ஆன் எழில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோட் அனுப்பி நீங்கள் படிங்க ஜி, படிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். படிச்சுட்டு 1 hourலேயே கால் பண்ணிட்டு கண்டிப்பாக செய்கிறேன் ஜி அப்படின்ட்டாரு. சொன்னோன்னே கேம் இன் த நெக்ஸ்ட் டே, கேம் இன், தென் we sat in our room, then I went through the character, I went through எழில் இப்படி, எழில் இதுதான் செய்வான், எழில் இதுதான் பண்ணுவான், எழில் இப்படி தான் நடப்பான், இதுதான் எழில் அப்படின்னு சொல்லிட்டு we went through. So he started coming in every day. So he came in every day to the room, they read the whole thing, then we pushed it. Then I thought he convinced me, like அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஏற்கனவே நினச்ச கேரக்டரை தூக்கிட்டு I could replace Dilip as எழில். So there is Dilip. It's another fantastic actor who is இந்த சீரீஸில் இருந்து திலீப்புக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குன்றது தான் நாங்கள் எழுதும் போதே யோசிச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக அது நடக்கும் திலீப்காக. சிகே அண்ணா கூட நடிக்கிறது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாக அவர் கூட நடிக்கும் போதே ஒரு பதற்றம் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும். பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி என் கூட நடித்தார். இவன் ஒரு புது ஆக்டர், இப்போ தான் வளர்ந்து வர ஒரு ஆக்டர்ன்ற மாதிரியான ஒரு விஷயமே அவர் என்கிட்ட ட்ரீட் பண்ணவே இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுக்கு மெயின் காரணமே வந்து இந்திரன் அண்ட் த கோ டைரக்டர் தான் நினைக்கிறேன். அவங்க ஃபர்ஸ்ட் டேலேருந்தே அவங்க எங்களுக்கு வந்து ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணி விட்டாங்க. ஏன்னா அந்த கேரக்டரே அப்படி தான் இருக்கும். அண்ட் அதர் தென் தேட் ப்ரொடக்ஷன் வேல்யூ பற்றி பேசும்போது இதோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் தான் நாங்கள் எல்லாமே செஞ்சோம். ஏன்னா நல்லா பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு போலீஸ் கேரக்டர், இது ஒரு போலீஸ் ஸ்டோரி அந்த மாதிரியான சொல்லும் போது இது வந்து நாட் அன் ஆர்டினரி மலேசியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நாங்கள் காமிக்கல. பட் இதில் வந்து நாங்கள் ஃபிக்ஷனலாக ஒரு சிட்டியை க்ரியேட் பண்ணி, தஞ்சோங் ஃபெட்ரிக்னு சொல்லி ஒரு இடத்த க்ரியேட் பண்ணி, ஸோ ஒரு ஃபிக்ஷனலாக ஒரு இடம் வருதுன்னா எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிறத நம்ம காட்டவே முடியாது. ஸோ ஃப்ரம் காஸ்டியூம், அந்த போலீஸோட யூனிஃபார்மாக இருக்கட்டும், அந்த போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரம் ஸ்க்ராட்ச் தான் வந்து நம்மளோட ஜாட் டீம் செஞ்சாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து அந்த சீரீஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அது ஒரு கம்ப்ளீட் ஒரு நியூ லுக் தான் இருக்கும் அதில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் வேலை செஞ்ச எல்லா டிபார்ட்மெண்ட்டே அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காங்க, அவங்களோட ஃபுல்
டேலண்ட் காமிச்சிருக்காங்கன்னு நம்ம நம்புகிறேன். லோகவர்மன் இஸ் தி antagonist in குருதிமலை. இந்த குருதிமலை இதெல்லாமே வந்துட்டு இட்ஸ் த கில்லர் லோகா. இட்ஸ் லைக் ஒரு நியூ சீசனோட ஒரு பிகினிங் மாதிரி. என்னை கேட்டிங்கன்னா வந்து என்னோட ஒரு என்னோட கெரியரில் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப். பிகாஸ் எனக்கு சீரீஸ் இதுதான் ஒரு புது சீரீஸ் அண்ட் ஒரு ஆன்டகனிஸ்டாக ஃபுல் ஃப்ளஷ்டாக நான் வரேன் அப்படின்னா வந்து அதுதான் குருதிமலை. ஸோ அது வந்து ஒரு ரிவால்விங் அரவுண்ட் நியூ monsoon season. Who plays the serial killer in குருதிமலை. அவன் இந்த கதையை நான் அவன்கிட்ட சொல்லும் போது it was about 7 years ago. ஒரு ஷார்ட் ஃபிலிமாக செய்யலாம் லோகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ கண்டிப்பாக செய்யலாம் வச்சு இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு சொல்லியிருந்தான். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபீச்சராக போய் சொன்னேன், இது ஃபீச்சராக செய்வோண்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இதை சீரியஸாக செய்யணும்னு சொல்லிட்டு நீ இது உண்மையிலே செய்ய போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான். ஸோ தட் இஸ் லோகா. இட்ஸ் அ ஃபேண்டஸ்டிக் ஆக்டர். கண்டிப்பாக குருதிமலை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த கேரக்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலி ஐ ஹேட் ஃபியூ ரெஃபரன்சஸ். லைக் இதுக்கு முன்னாடி என்னென்ன ஹிஸ்ட்ரியில் வந்து யார் யார் சீரியல் கில்லர்ஸ்லாம் இருந்திருக்காங்க, முக்கியமாக வெஸ்டர்னர்ஸ். ஸோ நான் சில டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்தேன், எஸ்பெஷலி டெட் பண்டியோட டேப்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் உள்ளது அந்த டாக்குமெண்ட்ரிஸ். அண்ட் தென் அப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு பயோகிராஃபிக்கல் சீரியல் கில்லர்ஸோட பயோகிராஃபிக்கல் மூவிஸ் பார்த்தேன். அண்ட் தென் அதில் உள்ள என்னென்ன கேரக்டர்ஸ் ஏன் அந்த மாதிரி அவங்க இன்சைட் த கிரிமினல் மைண்ட், இன்சைட் த சீரியல் கில்லர்ஸ் மைண்ட் எப்படி இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அண்ட் தென் இந்த கதைக்கு என்னென்ன அதுலேருந்து தேவைப்படுது, அப்புறம் என்னென்ன ஏன் என்னோட திறமையிலே எனக்கு என்னென்ன தேவைப்படுது, அப்புறம் டைரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸோட இன்புட். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த கேரக்டருக்கு வந்து என்னோட ப்ரிப்பரேஷனாக இருந்தது. When I got a call from Maestro saying that yes we can go ahead with this series in Rapa, I had to look for executive producers who has to believe in me and fund in this project. அப்படின்றப்ப I found I got a contact with Dennis and கால் பண்ணி பேசினப்ப இதுதான் ஐடியா, இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ they said okay வாங்க கேளுக்கு உடனே கிளம்பி வாங்க பிடிச்சவங்க நம்ம ஆஃபீஸில் உட்காந்து பேசிடுவோம் அப்படின்னு சொன்னப்போ மீ அண்ட் மை லொக்கேஷன் மேனேஜர் 2 பேரும் கிளம்பி we went to video production ஆஃபீஸில் உட்காந்துட்டு I started telling out the ideas. இதுதான் ஐடியா, மலையில் ஷூட் பண்ண போகிறோம், ரெட் கேமராவில் ஷூட் பண்ண போகிறோம். இப்படிலாம் கேட்கும் போது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இதுக்கெல்லாம் காஸ்ட்டு எக்ரூமே எப்படி நீங்கள் இதை மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டப்போ I was like கான்ஃபிடென்ட்டாக நான் அவங்கள்ட்ட சொன்ன விஷயம் என்னென்னா that I have a good team, then I have a very good planning that we have planned அப்படின்னு சொல்லிட்டு பேசணுன்னு they believed in this project. So Vimalaka went through the script and they asked me to pitch. That means telling the story, but I'm very bad at narrating a story. ஸோ நான் ஒரு ப்ரீஃபாக சொல்லிவிட்டு அவங்கள படிச்சிருங்கன்னு சொன்னேன்னா அவங்களும் படித்து பார்த்துட்டு they were very interested in doing this. So they came in. When they came in, they said okay yeah this is as a executive producer-ஆ அவங்க நான் ஃபன் பண்ணுறேன், எனக்கு இது வேணும் அது வேணும், நீ இங்கே பண்ணக்கூடாது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சொல்லலை. What they told me was that I give you 100% creative decisions making kind of விஷயம் எல்லாம் உங்களுக்கே கொடுக்குறேன். Everything that has to happen, that I have to see on the screen, that has to be yours, that we will never get interfere அப்படின்னு சொன்னது. Then they actually did not interfere in anything in terms of the creativity part of it. So thank you Dennis Anna for believing in me and my team to give you this குருதிமலை. உயிரை பறிக்க வளர்ந்தனா மனிதன் தவியை சுவைக்க, மனிதன் வலியை சுவைக்க, பசி எனக்குள் அடங்க, சுவையை நானுங்க மிதங்க, சுவையில் நானுங்க மிதங்க. Lighting up, wanna sipping on my drink, fading up with my memories. I never wanna think, wanna get into the mind, living again in the scene of crime, making my moves. I'ma do it till I die, till I die, till I die, till I die, making my moves, macha, till I die.